எஸ்ஆர்எம் டே ஸ்காலர் பரிதாபங்கள். மூடிட்டு ராமாபுரத்தில படிச்சிருக்கலாம். ஆனா, எனக்கு மீச மாமா காட்டாங்குளத்தூர் தான் வேணும்னு இந்த லைட் போட்ட பஸ்ல நான் பொடிநடையா நடந்து போய், என் காலேஜுக்கு இறங்கி போய் நடன்னு நடப்பேன். காலையில ஒரு குட்டி வாக்கிங்க முடிச்சுட்டு, அப்படியே எங்க காலேஜ சுத்தி பார்த்துட்டு, சுத்தி பார்க்கறதா இல்ல, நேரா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான். போனா கிளாஸ் பூட்டியிருக்கும். 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. வலது கால் எடுத்து வச்சு, "மணமகளே, மணமகளே" அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என் மாமியார் வீட்டுக்குள்ள போற மாரி ஒரு ஃபீல். அப்புறம் இட்லி சாப்பிடுவேன். இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்காது கண்டிப்பா. ஏன்னா ஆறி போயிருக்கும். இப்ப ஹேர் ஸ்டைல். இதுல என்னன்னா, எஸ்ஆர்எம் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் சூப்பரா முடி இருக்கும். சூப்பரா இருப்பாங்க. ஆனா, எனக்கு மட்டும் தான் எதுவுமே செட் ஆகாது. எப்படி போட்டாலும் செட் ஆகாது. என்ன பண்ணாலும் செட் ஆகாது. இதுக்கு சுட்டி ரோபோ மீம் வேற. அடுத்து போனிடெயில் போட்டா மூஞ்சில தொப்பை தெரியுது. இந்த மாரி கஷ்டங்கள் வச்சு, சரி இது ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, காலையில இன்டர்வியூ ட்ரெய்னிங் பீரியட் தான். ஸோ ஒழுங்கா பதில் சொன்னா சாக்லேட் குடுப்பாங்க. ஆனா, இதெல்லாம் சாப்பிட்டோனே எனக்கு அண்டா சோறு சாப்பிட்டா தான் என் பசி அடங்கும். அப்படி அண்டா சோறு சாப்பிட்டா எனக்கு சத்தியமா தூக்கம் வரும். ஸோ தூக்கமும் வந்துச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ பஸ் விட்டாச்சு. ட்ரெயின்ல போகணுங்கிற கட்டாயம். ட்ரெயின்ல போனா இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள். அப்புறம் அப்படியே வானத்த பார்த்துட்டு நானும் போவேன். எப்படியாவது சாதிக்கணும்னு. ஆனா, இந்த மூக்குல பிம்பிள் பார்த்தா 2016ல பிம்பிள், 2026ல பிம்பிள் எப்புட்றா?